சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ்செல்வி எப்படியாவது மொய் விருந்த நல்லபடியாக நடத்தணும்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்த செல்லப்பாண்டி வசந்தி கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. வசந்தியும் செல்லப்பாண்டி தான் பணத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் தமிழ்செல்வி வேண்டான்னு சொல்லிடுவான்னுட்டு பொய் சொல்லி ஏமாற்றி பணத்தை கொடுக்குறாங்க. மொய் விருந்தே வேண்டாம், நாம் நடத்தினாலும் நம்மளை எல்லாரும் அவமானப்படுத்தி பேசுவாங்க, தெரிஞ்சவங்க பணம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு எப்படியாவது நீ காலேஜில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, நீ யாரை ஏமாற்ற பார்க்குற? இம்பிட்டு நேரம் நீ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த, யார் உனக்கு தேடி வந்து பணம் கொடுத்தாங்க? என்னம்மா, என் அப்பா கொடுத்த பணத்தை நீ ஏமாற்றி என்கிட்ட கொடுத்தா இதை வச்சு நான் காலேஜில் சேர்ந்துருவேன்னு பார்க்குறியா? யாருடைய உதவியும் வேண்டாம், சொன்ன மாதிரியே சொன்ன நேரத்துக்கு சொன்ன நாளில் நான் கண்டிப்பாக மொய் விருந்தை வச்சு நடத்த தான் போகிறேன். அதன் மூலமாக எனக்கு பண உதவி கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை உன் வீட்டுக்காரர் செல்லப்பாண்டிக்கிட்டேயே கொடுத்து அனுப்பிடு, எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சன்னாசி சேதுக்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா சேது, நீ என்னதான் முடிவில் இருக்க? இங்கே தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறியா, இல்லை தமிழ்செல்வி கூட வாழவே வேண்டான்னு முடிவெடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குடனே இங்கே சேதுவும், அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நான் இந்த குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆனால் தமிழ்செல்வி என்னை ஏமாத்துனதை மறக்கவும் முடியலப்பா, அதை மன்னிச்சு அவளை ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. பேசாமல் நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரியே நான் தனியாகவே இருந்துக்கிறேன். தமிழ்செல்வி எனக்கு வேண்டாம்ப்பா. அதனால் நான் தமிழ்செல்வியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடெல்லாம் செய்யணுமோ அதையே செய்யுங்க அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிட்டே சேது சொல்லிடுறாரு. இப்படி சேது ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்காத மோகனா அப்பத்தா இங்கே ராஜாங்கன்னு பேரதிர்ச்சியோடு பார்த்தாலும் இங்கே ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவித்ரின்னு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே தாமரை சாவித்ரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா மாமா திடீர்னு தமிழ்செல்வி கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மைதானா? நான் என்னவோ சேது மாமாவையும் தமிழ்செல்வியவும் பிரிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் சேது மாமாவே தெளிவாக இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா, சீக்கிரமாகவே சேது மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கமும் இங்கே சன்னாசிக்கிட்ட நம்ம வக்கீல்கிட்ட பேசி இதை பற்றின முடிவை சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வக்கீல் வெளியூர் போயிருக்காரு, 2-3 நாள் கழித்து வந்து என்ன ஏதுன்னு சேதுக்கிட்ட பேசிட்டு அப்புறமா எல்லா ஏற்பாடையும் செய்யறேன்னு சொல்லியிருக்காருனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சித்ராவும், அம்மா நல்ல வேலை, மறுபடியும் தமிழ்செல்வி மாசமாக இருக்கான்னு சொல்லி மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுதுமா. அது மட்டும் இல்லை, சேதுவே தமிழ்செல்வியை நான் பிரிகிறேன், டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கப்புறமா சீக்கிரமாக ராஜாங்கம் பெரியப்பா எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா அப்படின்னு சித்ரா இப்படி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, அமைதியாரு சித்ரா, எல்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் நாம் சந்தோஷப்பட முடியும். ஏன்னா திடீர்னு இந்த சேது மனசு மாறிட்டானா அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. உடனே மோகனாவும், ஏங்க என்னது இது, இன்னும் ஒரு வருஷம் நம்ம காத்துட்ருப்போமே, இப்போ உடனே இந்த மாதிரி எதுக்கு முடிவெடுக்கணும்னு மோகனா சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம், சேதுவே இப்படி சொன்னதுக்கப்புறமா இனி எதுக்காகவும் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேது அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழணும், அதுக்கு நான் எடுத்த முடிவு தான் சரி. அதனால் இதை பற்றி யாரும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மோகனா நடக்குதுங்க? நம்ம வீட்டில் உள்ள யாரும் இப்படி டிவோர்ஸ் வாங்கினதும் இல்லை, தேவையில்லாமல் வாழ்க்கைக்காக பிரச்சனை செஞ்சுக்கிட்டதும் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள சேதுக்கு மட்டும் ஏன் தான் இம்புட்டு பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்னு உட்காந்து இங்கே அப்பத்தா அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்த ஈஸ்வரி இதை உடனே தமிழ்செல்விக்கிட்ட சொன்னால் அவள் கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டா, கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருவா. அந்த தமிழ்செல்வி நிம்மதியாக இருக்கக்கூடாது, சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே தமிழ்செல்விக்கிட்ட வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தமிழ், நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு உனக்கு நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னையும் சேதுவையும் பிரிக்கிறதுக்காக வக்கீலெல்லாம் போய் பார்க்க போகிறாங்களாம். சொல்லப்போனால் சேதுவே உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான் தெரியுமா. இப்படி சேது முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ இந்த வீட்டு சின்ன மருமக தமிழ்செல்வி தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் உனக்காக பேசினேன். ஆனால் யாருக்கும் உன் மேலே அக்கறையும் இல்லை,
பாசமும் இல்லை. இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு இங்கே வக்கீலை பார்த்து சீக்கிரமாகவே சேதுவுக்கும் இங்கே தமிழ்செல்விக்கும் இடையில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறத அப்படியே ஃபோன் பண்ணி தமிழ்செல்வி கிட்ட சொல்ல, உடனே தமிழ்செல்வியும் இதுக்காக தான் ஃபோன் பண்ணிங்களா? நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு யோசிக்க நிறைய விஷயம் இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும். அதை தவிர வேறு எதை பற்றியும் நான் யோசிக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் அங்கே நடக்கிறதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்செல்வி இப்படி பேசுனதை பார்த்துட்டு சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் அவ்வளோ கோபம் வருது. நடக்கிறதெல்லாம் சொன்னா தமிழ்செல்வி எனக்கு என் வீட்டுக்காரர் தான் வேணும்னு அழுவா, நம்மக்கிட்ட உதவி கேட்பா. அதுக்கப்புறம் தமிழ்செல்வியை ஏதாவது செய்யணும், அவமானப்படுத்தணும்னு நினச்சா தமிழ்செல்வி என்னவோ என்ன வேணாலும் நடக்கட்டும்னு திமிரா பேசிட்டு ஃபோனை வைக்கிறா. ஃபோனை வச்சதுக்கப்புறமா எப்படியும் ஓரமாக உட்காந்து அழதான் போகிறா. இவெல்லாம் படித்து முன்னேறதா? நடக்கவே நடக்காது. அந்த செல்லப்பாண்டியோட பொண்ணு அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் டாக்டர் ஆகிறதுக்கு அவங்கக்கிட்ட எங்கே பணம் இருக்குது? இந்த வீட்டில் இருந்தால் கூட சேது ராஜாங்கன்னு யாராவது உதவி செஞ்சுருப்பாங்க. தனியாக போன தமிழ்செல்வியால் அவள் நினச்ச மாதிரி படிக்கவும் முடியாது, அங்கே டாக்டர் ஆக போகிறதும் கிடையாது. ஏதோ அவள் யோசிக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்ருக்கா. அப்படியே நடந்தாலும் சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிய போகிறாங்கன்றது ஒரு உறுதியாயிருச்சுல. இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே மொய் விருந்து வைக்கிறாங்க தமிழ்செல்வின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இங்கே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு கருப்பு. அதனால் ஒரு பக்கம் மொய் விருந்து ஏற்பாடை தமிழ்செல்வி செய்கிறாங்க. இந்த விஷயம் சாவித்திரிக்கு தெரிஞ்சதுனால மொய் விருந்தெல்லாம் நடத்தி அதன் மூலமாக பணம் வந்தால் எப்படியோ காலேஜில் சேர்ந்து படிக்கலான்னு தமிழ்செல்வி நினைக்கிறா. ஆனால் அதே நாளையில் நம்ம கோயிலில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி பொங்கல்லாம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பெரிய ஒரு விருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்தா யாரும் மொய் விருந்துக்கு போக மாட்டாங்க. அதனால் தமிழ்செல்வி படிக்க போகிறதும் இல்லை, அவன் நினைக்கிறது நடக்க போகிறதும் இல்லைன்னு இங்கே தாமரை கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. உடனே தாமரை, அம்மா நம்ம கோயிலில் இப்படி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மாமா ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்க, சொல்கிற மாதிரி சொன்னால் வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம நினச்சது மட்டும்தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. ராஜாங்கமும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இங்கே சேது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். ஏற்கனவே தமிழ்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்கிறதுனால சேது இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால சேதுவுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்காக எல்லாரும் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி இங்கே எல்லார்கிட்டேயும் சொல்லி நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பெரிய விருந்தாக நம்ம எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும். அதனால் இங்கே கோயிலில் பொங்க வைக்க போகிறத எல்லார்கிட்டேயும் நீ தான் சொல்லணும் சன்னாசி அப்படின்னு ஒரு பொறுப்பை சன்னாசி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்ருக்க ஈஸ்வரி, என்னவோ இந்த தாமரைக்காகவே சாவித்ரி கோயிலுக்கெல்லாம் போகணும், பொங்க வைக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து சமைச்சு கொடுக்கணும்னு பெருசாக திட்டம் போடுற மாதிரி இருக்குல்ல சித்ரா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஏற்கனவே இந்த தமிழ்செல்வி கூட வாழ மாட்டேன், நான் தமிழ்செல்வியை பிரிஞ்சே இருக்கிறேன்னு சேது சொன்னதால் அந்த சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு தாம்மா புரிய மாட்டேங்குது. இப்படி நல்லது செய்கிற மாதிரி சாவித்திரி என்றைக்கும் செஞ்சதே இல்லையே. இந்த வீட்டில் அவங்களுக்கு பணம் வரணும், சொத்து கிடைக்கணுன்றதுக்காக சாவித்திரியும் தாமரையும் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நமக்கு தான் தெரியும்ல. பார்ப்போம் அவங்க என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு, பொறுமையாக இருந்து பார்ப்போமா அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிறாங்க. மொய் விருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்கும்போது வசந்திக்கும் இங்கே தமிழ்செல்விக்கும் தெரிய வருது. அங்கே கோயில்லையும் பொங்க வைக்கிறாங்க, அதே மாதிரி பெரிய திருவிழா மாதிரி அதை நடத்த போகிறாங்க. எல்லாரும் அங்கே தான் போய் அப்போ சாப்பிடுவாங்கன்னா மொய் விருந்து செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லையே. வீணாக செலவெல்லாம் செஞ்சுட்டு எந்த பணமும் வராமல் இருந்தால் அதுக்கப்புறம் எப்படி இங்கே தமிழ்செல்வியால் தமிழ்செல்விக்கு பணம் கிடைக்கும், எப்படி தமிழ்செல்வி படிப்புக்காக காலேஜில் சேர முடியும்னு வசந்தி தமிழ்செல்வி கிட்ட சொல்லும்போது தமிழ்செல்வி சொல்கிறாங்க, யார் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் நான் சொன்ன அன்னைக்கு கண்டிப்பாக மொய் விருந்து நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, பண உதவி கிடைக்குமா, நீ கவலைப்படாமல் எல்லா ஏற்பாடையும் என்னை நம்பி செய்யுமா, உனக்கு எனக்கு சமைச்சு கொடுக்க வேண்டான்னு தோணுச்சுன்னா என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ வேணும்னா ஒதுங்கி இருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வசந்தி, என்ன
உங்கள் அப்பாவை தான் வீட்டு பக்கம் வராதீங்க, நீ எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்ட. அதே மாதிரி நீ கஷ்டப்படுற நேரம் நானும் ஒதுங்கி நிற்கணுமா? உனக்கு நான் எப்பயும் உதவி செய்வேன், இரு, நீ அமைதியா இரு, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு மொய் விருந்துக்கு தேவையானதெல்லாம் வச்சு இங்கே வசந்தி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் தலைவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கண்டிப்பாக கோயில் திருவிழாக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய விருந்து ஏற்பாடே நடந்துட்டுருக்கு தலைவரே, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லும்போது, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச ராஜாங்கம், கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்கள் கோயில் திருவிழாக்கு வரோம் அப்படின்னு தலைவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் தலைவருக்கு தெரியாது அன்னைக்கு தான் தமிழ்செல்வி மொய் விருந்து வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. இது தெரியாத இங்கே தலைவர் ராஜாங்கம் அந்த திருவிழாக்கு கூப்பிட்டதால வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் கருப்பு இங்கே சேதுக்கிட்ட மெதுவாக பேசுகிறாரு. ஏன் சேது, நீ இப்படியே எத்தனை நாள் தான் தமிழ்செல்வியை பிரிஞ்சு வாழலான்னு நினைப்ப? உன் வீட்டில் எல்லார் முன்னாடியும் தமிழ்செல்வி கூட வாழவே மாட்டேன்னு எப்படி நீ இப்படி சொல்லலாம்? ஏற்கனவே உன் வாரிசை சுமந்துட்டுருக்கிறதா தமிழ்செல்வி சந்தோஷமாக சொன்னப்ப கூட அந்த பேச்சு பேசிட்ட. தமிழ்செல்வியோட மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கும். நீ ஏன் இப்படிலாம் செய்கிற? தமிழ்செல்வி உன்னை ஏமாத்துறது உண்மை, பொய் சொன்னது உண்மை. ஆனால் நீ தலை குனிஞ்சு நிற்கும்போது உனக்கு உதவி செஞ்சதும் அதே தமிழ்செல்வி தான். தமிழ்செல்வி ஒன்றும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள விட பெருசாக பொய் சொல்லி ஏமாத்தலை. இந்த சாவித்திரியும் தாமரையும் என்னென்னமோ செஞ்சாங்க. அவங்களையே உங்கள் அப்பா மன்னித்து வீட்டுக்கு உள்ளே வர வச்சதுக்கப்புறமா ஏதோ உனக்காக பொய் சொன்ன தமிழ்செல்வி கிட்ட நீ போய் பேசி தமிழ்செல்வி மொய் விருந்து வச்சுருக்கிறதுனால நீயும் உதவி செஞ்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா தானே இருக்கும். நீ தமிழ்செல்வியை படிக்க வச்சா உனக்கு தான் பெருமை. தமிழ்செல்வி கண்டிப்பாக நல்லபடியாக படித்து முன்னேறுவாங்க. உன் வாரிசை சுமந்துட்டுருக்க தமிழ்செல்விக்கு நீ ஒரு உன்னாலான உதவியை செஞ்சா தமிழ்செல்வியும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீயும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ மட்டும் தமிழ்செல்வி வேண்டான்னு முடிவெடுத்து தேவையில்லாத பிரச்சனை செஞ்ச, அப்புறம் உன் வீட்டில் உள்ளவங்க அந்த தாமரையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் தாமரை கூட நீ நிம்மதியாக வாழ்ந்துருவியான்னு கேட்க, மாமா இதில் நான் என்ன முடிவெடுக்கனே தெரியல. என்னை ஏமாத்தின தமிழ்செல்வியை என்னால் மன்னிக்க முடியலையே. நான் எப்படி மொய் விருந்தில் தமிழ்செல்வி படிப்புக்காக பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும்? நான் அன்னைக்கு அங்கே கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஓரமாக நின்றுட்டு இருந்தப்போ கூட தமிழ்செல்வி எங்கேயோ போயிட்டு வந்தப்போ என்கிட்ட பேசுவான்னு நினச்சேன். ஆனால் என்னை கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அவளுக்கே அவ்வளோ இருக்கும்போது எனக்கு மட்டும் கோவம் இருக்காதா என்ன? தப்பு செஞ்சு பொய் சொன்னது தமிழ்செல்வி. அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. அவளுக்கும் என் மேலே விருப்பம் இல்லை. அதான் என்னை கண்டுக்காமல் மொய் விருந்தெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி ஏன் முன்னாடி படித்து காமிக்கணும்னு நினைக்கிறா. பார்ப்போம் அவள் என்ன செய்கிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை கண்டுக்காமல் புரிஞ்சுக்காமல் அமைதியாக போயிடுறாரு சேது. வீட்டில் உள்ள எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி ராஜாங்கம் சொல்ல, உடனே இங்கே சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே தாமரை சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா இன்றைக்கி நடக்க போகிறதெல்லாம் நினச்சா அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக கோயிலுக்கு தான் வருவாங்க. மொய் விருந்துக்கு யாரும் போக போகிறதில்ல. இன்றைக்கி அவமானப்பட்டு இங்கே எல்லாமே வீணாக போச்சுன்னு சொல்லி இந்த கண் கலங்கி நிற்க போகிறா தமிழ்செல்வி. அவளுக்கு எந்த பண உதவியும் கிடைக்க போகிறதில்ல, படித்து முன்னேற போகிறதும் இல்லை. அந்த தமிழ்செல்வியாவது டாக்டர் ஆகிறதாவது. அவள் டாக்டர் ஆயிடுவாளா? அப்படி ஆக விட்டுருவோமா என்ன அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே சாவித்திரி, பார்த்தல என் அண்ணன் நான் கோயிலுக்கு போகணும், எல்லாரும் அதில் கலந்துக்கணும், பெரிய விருந்து ஏற்பாடு செய்யணும்னு சொல்ல, நம்ம குடும்பத்துக்காக இப்படி நம்ம செய்யறது சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரமாகவே உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுது. நான் எதுக்காக கோயிலில் இந்த விருந்து ஏற்பாடு செய்யணும்னு சொன்னேன்னு இவங்க யாருக்கும் தெரியாது. அந்த தமிழ்செல்வி அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட போகிறோம். நீ வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டே சந்தோஷமாக எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. தமிழ்செல்வியும் வசந்தியும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க. யாருமே மொய் விருந்துக்கு வரலை. என்னம்மா யாருமே வராமல் இருக்காங்க? இன்றைக்கி மொய் விருந்து நடக்குதுன்னு எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுத்தாங்க, நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லார்கிட்டேயும் போய் கருப்பு அண்ணன் வேற சொல்லியிருக்காரே. அப்படி இருக்கும்போது இப்போ யாருமே வரலையே அப்படின்னு தமிழ்செல்வி வசந்திக்கிட்ட சொல்ல, இதுக்கு தானே தமிழ் சொன்னேன், எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அதுவும் ராஜாங்க ஐயா வீட்டில் பெரிய திருவிழா வைக்கிறாங்கன்னா போக மாட்டாங்களா? இதெல்லாம் வேணும்னே சாவித்திரி செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக மொய் விருந்துக்கு யாரும் வரப்போகிறதும் இல்லை, பண உதவி கிடைக்க போகிறதும் இல்லை. இதுக்கு பேசாமல் உன் அப்பா 1 லட்ச ரூபா பணத்தை கடன் வாங்கிட்டு கொடுத்தாரே, அதையாவது நீ வாங்கியிருக்கலாம். என்னவோ தேவையில்லாமல் அந்த பேச்சு பேசினேன்.
நானும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம நிலமையை பாரு. இன்னும் காலேஜ் ஃபீஸ் கட்ட ஒரு நாள் தான் இருக்குது. என்ன செய்ய போகிற? பணம் இல்லாமல் நீ படிப்பை வேண்டான்னு முடிவெடுக்க போறியா அப்படின்னு வசந்தி கோவமாக திட்டுறாங்க. உடனே தமிழ்செல்வியும், அம்மா நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன். எனக்கு மற்றவங்களால தான் பிரச்சனை வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு உதவி செய்ய யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே வராததுனால இங்கே வந்து தமிழ்செல்வியோட அப்பத்தா வந்து சொல்கிறாங்க, போதும் போதும், எம்பிட்டு நேரம் இங்கேயே இருக்கிறது, வீட்டுக்கு போக வேண்டாமா? இன்னுமா யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க? செஞ்ச சாப்பாடெல்லாம் வீணாக போகுது. தமிழ்செல்வி யார் பேச்சையும் கேட்க மாட்டா. எல்லாம் நடக்கும்னு சொன்னான். இன்றைக்கி மொய் விருந்து வச்சா நல்லா கொஞ்சம் பணமாவது கிடைக்கும்னு சொன்னான். ஒன்றும் கிடைக்காது. நல்ல வேலை வரவங்க யாரும் நம்மளை அவமானப்படுத்தாமையாவது இருந்தாங்களே. கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார் வந்து நிற்குது. இங்கே தமிழ்செல்வி, அந்த காரில் யார் இருக்காங்க? அப்படி இந்த மொய் விருந்துக்கு பெரிய ஆளுங்க யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கும்போது தலைவரும் அந்த கட்சி ஆளுங்களும் அங்கே கார்லேருந்து இறங்கி வராங்க. சிரிச்சுக்கிட்டே தமிழ்செல்வியை பார்த்துட்டு, என்னம்மா தமிழ், நீ மொய் விருந்து வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்கள் ஊருக்கு தாம்மா கோயில் திருவிழாக்கு வந்தேன். ராஜாங்கந்தாம்மா அந்த பெரிய விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறதா சொல்லி எங்கள் எல்லாரையுமே வர சொன்னார். அதுக்காக தான் கிளம்பி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் அந்த போஸ்டரெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சுது நீ மொய் விருந்து வச்சுருக்கேன்னு. ஆனால் யாருமே வரலையே. என்னம்மா இது, நீ எதுக்குமா இந்த மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணின அப்படின்னு தலைவர் கேட்கும்போது தமிழ்செல்வி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே வசந்தியும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தமிழ் இப்போ பெரிய வீட்டு மருமக இல்லை. அவள் மாசமாக இருக்கிறதா பொய் சொன்னதுக்கு காரணம் நாங்கள். ஆனால் அந்த வீட்டில் இல்லாமல் வெளியில் வந்துட்டா தமிழ்செல்வி. யார்கிட்ட படிப்புக்கு உதவி கேட்கன்னு தெரியாமல், ஐயா நாங்கள் வேறு வழி இல்லாமல் மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சோம். ஆனால் அதே நாளையில் கோயிலில் பெரிய விருந்து ஏற்பாடை அவங்க பெரிய வீட்டில் செய்ய போய் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. என் பொண்ணுக்கு உதவி செய்ய யாரும் வரலை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இவ காலேஜில் சேரணும். சரியான நேரத்தில் தமிழ்செல்வி பணம் கட்டலைன்னா கிடைச்ச வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். இவ நினச்ச இந்த டாக்டர் படிப்பையும் படிக்க முடியாமல் ஆயிருன்றதுக்காக என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி வசந்தி ரொம்பவே அழுகிறாங்க. அங்கே வந்துட்டு இங்கே கட்சி ஆளுங்க கிட்ட வந்து தலைவர் சொல்கிறாரு, எல்லாரும் இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட போகிறோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து சாப்பிட உட்காரும்போது தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு வச்ச சாப்பாடை பரிமாறுறாங்க. பரிமாறின உடனே இங்கே வசந்தியும் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு பரிமாறிட்டுருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க தலைவர் தமிழ்செல்வி கிட்ட, நீ ஏமா வேறு யார்கிட்டையும் போய் பணத்தை கேட்கணும்? உன் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. நீ அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு என்கிட்டயே ராஜாங்கம் சொல்லியிருக்காரே. அப்படி இருக்க உனக்கு அவர் உதவி செஞ்சுருக்கணுமே. ஆனால் ராஜாங்கம் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. நீ எனக்காவது ஃபோன் பண்ணி உதவி கேட்டிருக்கலாம். நான் இருக்கேன்னு கூட நீ மறந்துட்டியாமா தமிழ்செல்வி அப்படின்னு சொல்ல, என் புருஷனும் வேண்டாம், நான் என் மாமனார் மாமியார்னு யாரும் வேண்டான்னு ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட உதவி கேட்க ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தலைவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்ச எல்லா சாப்பாடையுமே பரிமாறும்போது தலைவர் சொல்கிறாரு, ரொம்ப ருசியாக இருக்குது, ஆரோக்கியமான சாப்பாடை சமைச்சு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மொய் விருந்து வச்சுருக்கேன்னு தெரிஞ்சது உடனே என்னால் தாங்கிக்க முடியல. அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை வந்து பார்க்கணுன்னு தான் நான் இங்கே வந்தேன். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே பண உதவியும் செஞ்சுருப்பேன். நீ காலேஜில் செய்கிற எல்லா உதவியும் செஞ்சுருப்பேம்மா. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லும்போது அங்கே நிறைய பேர் அந்த கட்சி ஆளுங்க வந்ததால் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அங்கே எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா தலைவர் தமிழ்செல்வி வசந்தின்னு இவங்களை கூப்பிட்டுட்டு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. மொய் விருந்துக்கு நான் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ்செல்வி. இந்த உதவியை நீ ஏற்றுக்கணும். மொய் விருந்தை நீ எதுக்காக வச்சேன்னு உனக்கு தெரியும்ல. நாங்கள் கொடுக்குற பணத்தை நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த படிப்புக்கும் எவ்வளோ செலவாகுமோ எல்லா பண செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணத்தை இங்கே வந்து தமிழ்செல்வி கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து தலைவர் வந்து பேசிட்டு கிளம்புறாரு. உடனே தமிழ்செல்வி அழுதுகிட்டே தலைவருக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
தேடி உதவி வந்து தேடி வரும்னு கூட நான் நினைக்கல. இப்போ கூட எங்கள் அம்மா யாரும் வரலை, பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு என்னை பெருமையாக பேசி பாராட்டி இம்புட்டு பணத்தை கொடுத்துருக்கீங்க. நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேனே தெரியல. யார்கிட்டேயும் உதவி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் மூலமாக இந்த பணம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது நான் தேடி வந்து உதவி செய்யலை. நீ மொய் விருந்து வச்ச அந்த சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். உனக்கு தேவையான உதவியை நான் செஞ்சுருக்கேன். கவலைப்படாமல் நீ காலேஜில் சேரணும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா. உனக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னாலும் நீ கேட்கலாம். உங்கள் அம்மாவுக்கு பெருசாக வேலை இல்லை, ஆனால் அவங்க நல்லா சமைக்கிறாங்க. சின்ன ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பித்தா கூட உன் குடும்பம் நல்லபடியாக வந்து இருக்கும். அந்த உதவியவும் நான் செய்கிறேன். இப்போ நான் கோயிலுக்கு போய் ராஜாங்கத்துக்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது. நான் கிளம்புறேம்மா அப்படின்னு தமிழ்செல்விக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் கூப்பிட்டதால இங்கே தலைவரும் கட்சி ஆளுங்களும் அங்கே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. கோயிலுக்கு வந்த எல்லாரும் அவங்க விருந்து சமைச்சதால அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே மொய் விருந்துக்கு போனால் அவங்க பெருசாக எதுவும் சமைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ அருமையாக சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு பேசி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா கண்டிப்பாக யாருமே மொய் விருந்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல திட்டம் போட்டிருக்கீங்கம்மா. அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்செல்வியும் அவள் வீட்டில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நின்றுப்பாங்க. பண உதவிக்காக மொய் விருந்து வச்ச தமிழ்செல்வி இன்னைக்கு ஏமாந்து நின்றுப்பா அப்படின்னு தாமரை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியாதா இந்த தமிழ்செல்விக்கு என்ன செஞ்சா இங்கே அவளுக்கு நல்லதே நடக்காதுன்னு? பார்த்தல, எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க, இனி யார் அங்கே போவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க தலைவரோட கார் வருது. உடனே ராஜாங்கம் சேது இங்கே மோகனானு எல்லாரும் போய் தலைவரை அங்கே கூப்பிடுறாங்க. நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் எல்லாரும் முன்னாடி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு, என்ன ராஜாங்கம் செஞ்சுருக்கீங்க? உங்கள் மருமக அங்கே மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே யாருமே போகலை. உங்கள் மருமகளுக்கு படிப்புக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னு என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க. ஆனால் என்னை அப்போ ஏமாற்றிட்டீங்களா? நான் உங்கள் மருமகளை பார்த்துட்டு படிப்புக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்கே வரேன். நான் இங்கே சாப்பிட வரவும் இல்லை, சந்தோஷமாக உங்ககிட்ட பேசவும் வரலை. நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. என்னதான் தமிழ்செல்வி பொய் சொல்லியிருந்தாலும் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணுன்ற எண்ணம் தமிழ்செல்விக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்செல்விக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்கணும். தமிழ்செல்வி ரொம்ப பாவம். மொய் விருந்துக்கு கூட யாரும் வரலைன்னு அவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாங்க. நான் உடனே படிப்பு செலவுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்கேன். அவங்க படிப்பை முடிகிற வரைக்கும் எவ்வளோ செலவாகுமோ அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என் இடத்துல இருந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். நீங்கள் அதை செய்யலை. அதனால் எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கோவம்தான். நீங்கள் கூப்பிட்டதுனால நான் வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ சரியாக தெரியல. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ராஜாங்கம் செஞ்ச தப்பை சொல்லி அங்கே வந்து தமிழ்செல்விக்கு தான் உதவி செஞ்சிட்டேன்றதையும் சொல்லிட்டு உடனே அங்கே தலைவர் எதுவுமே பேசாமல் சாப்பிடாம ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போக சேதுக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களா மாமா, தமிழ்செல்வியால் தலைவர் வந்து அப்பாவை திட்டிட்டு போகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்செல்வி தான். அவளை யார் இந்த மொய் விருந்து ஏற்பாடு செய்ய சொன்னது அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. ஆனால் ராஜாங்கம் கண் கலங்கி நிற்கிறாரு. ஏன் தப்பு தான். வீட்டில் இருக்கும் போதே தமிழ்செல்விக்கிட்ட உன் படிப்புக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே இருந்தேன். அதை நான் செஞ்சுருக்கணும். நான் தப்பு செஞ்சுட்டேன், அதான் தலைவர் வந்து திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அங்கே தமிழ்செல்வியை பார்க்குறதுக்காக ராஜாங்கம் போகிறாரு. அங்கே போனால் ராஜாங்கம் கண் கலங்கிக்கிட்டே தலைவரால் தமிழ்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருமா தமிழ்செல்வி, நீ வீட்டில் இல்லை, இனி உன்னை பற்றின அக்கறை இல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் தலைவர் வந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கே உண்மை தெரிய வந்தது. நீ நினச்ச மாதிரியே கண்டிப்பாக படித்து முன்னேறணும். தலைவர் மட்டும் இல்லை, நானும் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். உனக்கு ஏதாவது பண உதவி வேணும்னாலும் நீ கேட்கலான்னு சொல்ல. வேண்டாமாம்மா, யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம். இங்கே மொய் விருந்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்க மூலமாக எனக்கு உதவி கிடச்சிருச்சு. இனி யார்கிட்டையும் பணம் வேணும்னு கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்செல்வி இப்படி சொன்னதால் அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே வந்து ராஜாங்கம் உதவி செய்யலைனாலும்
தலைவர் மூலமாக தமிழ்செல்விக்கு படிக்க பண உதவியும் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக தமிழ்செல்வி இந்த பணத்தை வச்சு படிப்பெல்லாம் முடிச்சிருவாளோ, டாக்டர் ஆயிடுவாளோ, நான் ஒன்று நினச்சா அங்கே வேற ஒன்றுலாம் நடந்திருக்குன்னு சாவித்ரி தாமரையால் தாங்கிக்க முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, இதுக்கு தான் சாவித்ரி பெருசாக திட்டம் போட்டாங்களா? ஆனால் தலைவர் இங்கே தமிழ்செல்வி படிக்கிறதுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துருக்காரே, அப்போ கண்டிப்பாக தமிழ்செல்வி நினச்ச மாதிரியே படித்து முன்னேற தான் போகிறா. சேதுவும் தமிழ்செல்வி இதனால் ஒன்று சேர்ந்துருவாங்களோ? இங்கே ராஜாங்க மாமா உதவி செய்யலைனாலும் தலைவர் மூலமாக தமிழ்செல்விக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைக்கும்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இங்கே தாமரை சாவித்ரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இது, நாம் யாரும் உதவி செய்யலைன்னா மற்றபடி வேறு யாரும் தமிழ்செல்விக்கு பெருசாக உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி இங்கே பெரிய விருந்து ஏற்பாடை செஞ்சால் தமிழ்செல்விக்கு தேடி தலைவரே பெரிய உதவி செஞ்சுட்டு போயிருக்காரேம்மா, இனி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழ்செல்வி காலேஜில் சேர்ந்து அவன் நினச்ச மாதிரியே படிச்சுட்டு டாக்டர் ஆக தான் போகிறா போல. நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலம்மா. மொய் விருந்து வச்ச தமிழ்செல்விக்கு அவன் நினச்ச பணமும் கிடச்சிருச்சு. ஆனால் நாம தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சாவித்ரி கிட்ட தாமரை சொன்ன உடனே இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத சாவித்ரிக்கு தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோபம் வருது. இங்கே தலைவர் பண உதவி செஞ்சதால் சீக்கிரமாகவே நல்லபடியாக படித்து நான் முன்னேற போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க தமிழ்செல்வி.